சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல். PM கிசான் திட்டத்தில் 2000 ரூபாய் பணம் வந்தாச்சு. உடனே பாருங்கள், வங்கிக் கணக்கில் 2000 ரூபாய் பணம். 21வது தவணை பணம் வெளியீடு. மிக மகிழ்ச்சியான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் 21வது தவணை நிதி வெளியிடப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியை 9 கோடி விவசாயிகள் பயனடையும் வகையில் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் 18,000 கோடிக்கு மேல் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒவ்வொரு விவசாய குடும்பம் ஆண்டுக்கு 6,000 ரூபாய் பெற்று பயனடைந்து வருகிறார்கள். இந்த ஆண்டுக்கான நிதி விவசாயிகள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்ட நிலையில் சில விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் மட்டும் டெபாசிட் செய்யப்படவில்லை என்று தெரிகிறது. இதனையடுத்து நமக்கு நிவாரணம் கிடைக்குமா என சில விவசாயிகள் கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. நிதி டெபாசிட் செய்யப்படாததற்கான காரணங்கள் இவையாக இருக்கலாமா? அது குறித்து இந்த விரிவான பதிவில் பார்க்கலாம். நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு மத்திய அரசு நல்ல செய்தியை வழங்கியுள்ளது. விவசாயிகள் முதலீடு செய்ய உதவும் நோக்கில் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதியின் கீழ் 21வது தவணையை நிதி பிரதமர் மோடி அவர்கள் வெளியிட்டார். இது மட்டுமில்லாமல் தற்போது மிக ஒரு முக்கியமாக இவர்கள் அனைவருக்கும் 2000 ரூபாய் பணமானது வரவு வைக்கப்பட்டது. அந்த வகையில் தான் விவசாயிகள் அனைவருமே சில விவசாயிகளுக்கு இந்த பணமானது கிடைக்கவில்லை. சில விவசாயிகள் தகுதி பெற்றிருந்தாலும் அவர்களின் கணக்கில் பணம் வரவு வைக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கு சில காரணங்கள் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக KYC தகவல்களை முழுமையாக நிறைவு பெறாது செய்யாது இதற்கு காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. வங்கிக் கணக்கில் உள்ள விவரங்களுக்கு ஆதார் கார்டில் உள்ள விவரங்களும் இடையில் வேறுபாடுகள் இருந்தால் பணம் வரவு வைக்கப்படாமல் இருக்கலாம் என தகவல்கள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கு. அதனால் எல்லா விவரங்களும் சரியாக இருக்கிறதா என ஒரு முறை தெரிந்து கொள்வது நல்லது. ஆதார் வங்கி கணக்குடன் இணைக்கப்படவில்லை என்றாலோ அல்லது IFSC குறியீடு கொடுக்கப்பட்டிருந்தாலோ பணம் வராமல் இருக்கலாம். எனவே அனைத்து விவசாயிகளும் உடனடியாக தங்கள் அளித்த விவரங்களை சரிபார்த்து ஆதார் தங்கள் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து KYC விவரங்களையும் பூர்த்தி செய்யுமாறு அதிகாரிகள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ண, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.